ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசம் ஆனாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுமத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும் சதயம் 4 பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் கொண்ட கும்பராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதியான செவ்வாய் 18ஆம் தேதி வரையில் 5ஆம் வீட்டில் இருந்து 19ஆம் தேதியில் 6ஆம் வீடான கடகராசிக்குள் பெயர்ச்சியாகி நீசமாகும். அங்கு உள்ள உச்ச குருவால் நீசபங்கம் ஏற்பட்டு பயணிக்கும். இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சாதகமான சூழலே நிலவும். ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிலையில் 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையால் சுபத்துவம் பெற்று இருக்கும். இதனால் இந்த மாதம் கடும் உழைப்புக்கான மாதமாக தெரிகிறது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் துலாம் ராசியில ஆட்சி பலத்துடன் இருக்கும். அதே சமயம் 8ஆம் தேதியில் சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலமாக வரும் வேளையில் கும்பராசினருக்கு மாளவியா யோகம் உண்டாகும். இதனால் வாழ்க்கை தரம் உயரும். அந்த நாளில் சந்திரன் குருவுடன் இருப்பதால் குருச்சந்திர யோகமும், அங்கே செவ்வாயும் இருப்பதால் குருமங்கல யோகமும் சந்திரமங்கல யோகமும் உண்டாகிறது. அதனால தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு உங்களின் முயற்சியால் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாடிக்கையாளர்கள் வரவு அதிகமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழிலுக்காக வாங்கிய கடனை அடைத்து சந்தோஷம் அடைவீர்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல புதிய பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. 2ஆம் இடத்தில் சனி வக்ரம், 7ஆம் இடத்துல கேது இருப்பதாலும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கலாம். செவ்வாய் பகையாக இருப்பதால் சில நேரங்களில் சண்டைகளும் வரலாம். தொழிலை தக்க வைக்க பொறுமையை கையாள்வது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பேசும் போதும் நிதானம் தேவை. எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த மாதத்திற்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் சாதகமாக உள்ளதா என்பதை அறிந்து கொண்டு தொடங்குவது மேன்மையை தரும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் துறைகளில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் என்று பார்க்கையில் கல்வி சார்ந்த துறைகளான கல்லூரி நிறுவனங்கள், பயிற்சி மையங்கள், ஆன்லைன் கல்வி நிறுவனங்கள், சட்ட ஆலோசனை துறை, டிராவல்ஸ் நடத்தும் நிறுவனங்கள், ஆடம்பர பொருட்கள், துணிக்கடைகள், அழகு சாதன பொருட்கள், கலை சார்ந்த தொழில்கள், ஆன்மீக பொருட்கள் விற்பனை மற்றும் சேவை சார்ந்த நிறுவனங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையும். கூட்டுத் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங், வட்டி தொழில்களில் பணப்புழக்கம் சீராக இருந்தாலும் லாபம் சுமாரான அளவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் உச்ச பலமும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் ஆட்சி பலமும் உங்களுக்கு பலம் சேர்க்கிறது. வேலை இழப்பு போன்ற பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் 2இல் சனி இருப்பதாலும் செவ்வாய் பகையாக இருப்பதாலும்
மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் வரலாம். சக பணியாளர்களிடம் பழகும் போதும் பிரச்சனைகள் வரலாம். அதில் ரொம்ப கவனம் முக்கியம். அரசு பணியாளர்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு பணி உயர்வு அல்லது விருப்பமான இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய மருத்துவ நிர்வாகத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி துறையில் வேலை செய்பவர்களுக்கும் திறமைக்கேற்ற பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் 3ஆம் வாரத்தில் இருந்து வேலை வாய்ப்புகள், நேர்முக தேர்வு அழைப்புகள் வர ஆரம்பிக்கும். பொருளாதார வகையில் இந்த மாதத்தில் 2இல் ராசி அதிபதி சனி இருப்பதாலும் அதனை உச்ச புதனும் உச்ச குருவும் பார்ப்பதால் பணவரவு இருக்கும். ஆனால் வந்த பணம் கையில் தங்காமல் விரய செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது ஆன்மீக பயணச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தில் யாரிடத்திலும் கடன் வாங்குவதையோ அல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதனால் உங்களுக்கு பின்னாளில் பாதிப்புகள் வரலாம். கவனம் முக்கியம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது ராசியில் ராகு, 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்களாலும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வரலாம். குடும்ப நபர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். பேச்சில் கடுமை இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வந்து நீங்கும். பெரியவங்களோட ஆலோசனையை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. உங்களை காட்டிலும் குடும்பத்துல வேற யாராவது சந்தோஷமாக இருந்தாலோ நல்ல நிலைமையில் இருந்தாலோ உங்களுக்கு பொறாமை எண்ணம் வளரும். காரணம் 6ஆம் வீட்டில் மற்றும் 8ஆம் வீட்டில் உச்ச கிரகங்கள் இருக்கிறது. குடும்ப நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் அல்லது வேறு முக்கிய செலவுகள் வரும். அது உங்களுக்கு எரிச்சலை தரும். நம்மளால சேமிக்க முடியலையே என்று கடுப்பாக இருக்கும். திருமண பந்தத்திலும் 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் தம்பதிகளுக்கிடையே அதிருப்தியான போக்கு இருக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சுக்கு எதிர்பேச்சுதான் உங்களிடமிருந்து வரும். 7ஆம் அதிபதி சூரியனும் 17ஆம் தேதியில் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவதால் தேவையற்ற சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள், பலமான சண்டைகள் எல்லாம் உருவாக வாய்ப்பிருக்கு. அதுவே கணவன் மனைவி வெவ்வேறு ஊர்களில் தனித்தனியாக வேலை நிமித்தமாக வாழ்கிறீர்கள் என்றால் பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும். திருமணமான கும்பராசிக்காரர்கள் பலரும் இந்த மாதத்தில் பொறுமையாக இருப்பதே நல்லது. ஏற்கனவே திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இல்லை. சுக்கிரன் மட்டுமே யோக நிலையில் இருப்பதால் ஒரு சில ஆண் நேயர்களுக்கு வரன்கள் அமையலாம். அதுவும் அவர்களின் ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நடக்கும். மற்றவர்கள் நவம்பர் மாதத்திலிருந்து வரன் தேட ஆரம்பிப்பது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் 5ஆம் அதிபதி புதனும் 8ஆம் வீட்டில் மறைகிறது. சந்தான பாக்கியத்தை தரும் குருவும் 6ஆம் வீட்டில் மறைவு. மாத முதல் பாதியில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் பகையாக இருக்கும். ஆகையால் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. மருத்துவ ரீதியாக குழந்தைக்கு முயற்சிப்பவர்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வரும் மாதத்தில் நல்ல செய்தி உண்டாகும். அடுத்தது காதல். காதலிப்பவர்கள் இந்த மாதமும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காதலர்களுக்கு இடையே புரிந்துணர்வு மிகவும் குறைவாக இருக்கும். ஈகோ அதிகம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய சந்தேக எண்ணம் வரும். நம்பிக்கையின்மையால் சிலருக்கு பிரேக்கப் ஆகவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த மாதத்துல உங்கள் காதல் உறவுகளில் மற்றும் காதலருடன் பேசும் போது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. கும்பராசி மாணவர்களுக்கு ராசி அதிபதி சனியின் மீதே குருவின் பார்வை இருக்கிறது. அதோடு 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் மற்றும் 8இல் மறைந்த புதனும் நிறைந்த கல்வியை தரும் என்பதால் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருங்காலத்திற்கான தேர்வுகளுக்கு இப்போதே உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இருப்பினும் முதல் வீட்டில் ராகு இருப்பதால் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தில் தேர்வுகள் ஏதேனும் இருந்தால் அதிக கவனம் செலுத்தி படிப்பது அவசியம். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் போது ஜென்ம ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்தில் சனியும் இருப்பதால் முகம் சார்ந்த பாதிப்புகள் வரலாம். கண்கள், பற்கள் மற்றும் தொண்டை பகுதி சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கலாம். மேல் வயிற்றில் வலி, பின்முதுகு வலிகள், அஜீரண கோளாறுகளும் வரலாம். முறையான உணவு பழக்கமும் சரியான மருத்துவமும் கை கொடுக்கும். உங்களுக்கான இந்த மாதத்தின் எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வதும், எறும்புகளுக்கு வெல்லத்துடன் அரிசி மாவும் அல்லது பறவைகளுக்கு தானியம் வழங்குவதும் சுப பலன்களை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை
தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை, அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.